Good morning students, welcome to BioCarrier. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th standard biology biobotany unit 1 living world உள்ள book inside questions with answer-ஓட பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல biozoology first lesson குறிய book inside questions with answer-ஓட நம்ம பார்த்தாச்சு. அதை நாங்கள் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் நீங்கள் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீட்குரிய நோட்ஸ் வீடியோஸ் எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்டுக்குரிய பயாலஜி வீடியோஸ் வந்து பேஜ் வைஸ் வந்து ஒன் வேர்ட்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுவும் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீட்டுக்கு படிக்கிறவங்களும் இந்த ஒன் வேர்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ பார்க்கலாம். 11th பயாலஜி பயோபாட்னி யூனிட் 1 லிவிங் வேர்ல்டில் உள்ள புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஆட்ரிபியூட்ஸ்னால் என்ன? கேரக்டரிஸ்டிக்ஸ். லிவிங் ஆர்கானிசமோட கேரக்டரிஸ்டிக்ஸை சொல்கிறது தான் ஆட்ரிபியூட்ஸ். அதில் என்னென்னலாம் இருக்குன்னா growth, nutrition, movement, metabolism, respiration, irritability, அதுக்கப்புறம் excretion, reproduction. இதெல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா attributes of living organismன்றதை சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினா. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் intrinsic and extrinsic property. இன்ட்ரென்சிக்னா என்ன, எக்ஸ்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு பார்க்க போகிறோம். இன்ட்ரென்சிக் ப்ராப்பர்ட்டினா என்ன சொல்கிறாங்கன்னா இன்ட்ரென்சிக் ப்ராப்பர்ட்டி அக்கர் இன் லிவிங் ஆர்கானிசம். லிவிங் ஆர்கானிசமில் உள்ள ப்ராப்பர்ட்டியை இன்ட்ரென்சிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். they can increase cells both in number and mass. அது வந்து செல்லோட செல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது எப்படின்னா நம்பர் வைஸ் பார்க்கும்போதும் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி மாஸ் வெயிட்டாக பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதை சொல்கிறாங்க. இதுதான் இன்ட்ரென்சிக் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிக் ப்ராப்பர்ட்டி வந்து எங்கே இருக்குன்னா நான் லிவிங் ஆர்கானிசமில் உள்ளதை எக்ஸ்டென்சிக் ப்ராப்பர்ட்டின்றோம். எக்ஸாம்பிள் மவுண்டைன் போல்டர் சாண்ட் மவுண்ட்ஸ் க்ரோ பை சிம்பிள் அக்ரிகேஷன் ஆஃப் மெட்டீரியல் ஆன் த சர்ஃபேஸா. மவுண்டைன் போல்டர் சாண்ட் மவுண்ட்ஸ்னால் என்னென்னா அந்த சர்ஃபேஸில் உள்ள சின்ன சின்ன மெட்டீரியல் மூலியமாக அக்ரிகேட்னா அட்டாச்மெண்ட்டாக அந்த மாதிரி அக்ரிகேட் ஆகி வளர்ந்ததை எக்ஸ்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. இதுதான் நான் லிவிங் ஆர்கானிசம் சொல்கிறாங்க. இன்ட்ரென்சிக் ப்ராப்பர்ட்டி அக்கரின் லிவிங் ஆர்கானிசம் தே கேன் இன்க்ரீஸ் செல்ஸ் போத் இன் நம்பர் அண்ட் மாஸ். எக்ஸ்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி அக்கரின் நான் லிவிங் ஆர்கானிசம் மவுண்டைன் போல்டர் அண்ட் சாண்ட் பவுண்ட்ஸ் க்ரோ பை சிம்பிள் அக்ரிகேஷன் ஆஃப் மெட்டீரியல் ஆன் த சர்ஃபேஸ். தேர்ட் கொஸ்டின்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோகாரியாட்ஸ் அண்ட் யூகாரியாட்ஸ். ப்ரோகாரியாட்ஸுக்கும் யூகாரியாட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ப்ரோகாரியாட்ஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோகாரியாட்ஸ் are unicellular, lack membrane bound nuclei and organelles like mitochondria and endoplasmic reticulum. இது வந்து நியூக்ளியை இருக்காது, அதே மாதிரி மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்காது. அது என்னென்னா மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி பாடிஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எக்ஸெட்ரா இதெல்லாமே வந்து இருக்காதுன்றதை சொல்கிறது ப்ரோகாரியாட்ஸ். யூகேரியாட்ஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா யூகேரியாட்ஸ் ஆர் மல்டி செல்லுலார் ஆர் யூனிசெல்லார். தே ஹவ் டெஃபினைட் நியூக்ளியஸ் அண்ட் ஹவ் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். யூகேரியாட்ஸ்ன்றது யூனிசெல்லுலாராகவும் இருக்கலாம், மல்டி செல்லுலாராகவும் இருக்கலாம். ஆனால் அதுக்கு டெஃபினைட் நியூக்ளியஸ் இருக்குது, அதே மாதிரி மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் இருந்தால் அதை யூகேரியாட்ஸா. ஓகேவா, இதான் உள்ள டிஃப்ரென்ஸ். ப்ரோகேரியாட்ஸ் ஆர் யூனிசெல்லுலார், லேக் மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியை அண்ட் ஆர்கனல்ஸ் லைக் mitochondria and endoplasmic reticulum. Eukaryotes are multicellular or unicellular. They have definite nucleus and have membrane bound organelle இருக்கும். இதை சொல்கிறது ப்ரோகாரியாட்ஸும் யூகாரியாட்ஸ். ஃபோர்த் கொஸ்டின் ரீப்ரொடக்ஷன். there are two types of reproduction. இந்த லெசனில் நம்ம பார்த்தது செக்ஷுவலாகவும் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாகவும் நம்ம பார்த்தோம். அதில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக என்னென்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பிரிங்ஸ் அவுட் வேரியேஷன் த்ரூ ரீகாம்பினேஷன். ரீகாம்பினேஷன் நடக்கிறனால அங்கே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக வேரியேஷன் உண்டாகுது. ஏன்னா மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் இன்வால்வ் ஆகி ஒரு நியூ ஆஃப்ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா, அப்போ என்னென்னா அங்கே வேரியேஷன் வரதை இதை வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் refers to the production of progeny more or less similar to those of parents. parents மாதிரியே அந்த progeny-னா offspring அது எப்படின்னா அப்படியே சிமிலராகவே இருக்குன்றதை சொல்கிறது asexual reproduction. ஏன்னா இங்கே gametes இன்வால்வ் ஆகலை. ஓகேவா, அதுதான். there are two types of reproduction, sexual and asexual. sexual reproduction brings out variation through recombination. asexual reproduction refers to the production of progeny more or less similar to those of parents. Fifth question, consciousness. All organisms are capable of sensing the environment, response to various physical, chemical and biological stimuli. எல்லா ஆர்கானிசம்க்கும் ஸ்டிமுலஸ் இருக்கும். ஸ்டிமுலஸ் உணர்ச்சி சென்சிட்டிவ் அந்த மாதிரி சொல்லுவோம். அது எதுக்கெல்லாம்
வேரியஸ் ஃபிசிக்கலாகவும் சரி கெமிக்கலாகவும் சரி பயாலஜிக்கலாகவும் சொல்கிறாங்க. அனிமல் சென்ஸ் த சரௌண்டிங் பை சென்ஸ் ஆர்கன். சென்ஸ் ஆர்கன் மூலிமா அனிமல்ஸ் வந்து சரௌண்டிங்கில் உள்ள இதை வந்து சென்ஸ் பண்ணுது பார்த்திங்களா, அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா கான்ஷியஸ்னஸ்ன்றதை சொல்கிறாங்க. ஆல் ஆர்கானிசம் ஆர் கேப்பபிள் ஆஃப் சென்சிங் த என்விரான்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு வேரியஸ் ஃபிசிக்கல் கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ஸ்டிமுலி. அனிமல் சென்ஸ் த சரௌண்டிங் பை சென்ஸ் ஆர்கன், அதை கான்ஷியஸ்னஸ் சொல்கிறோம். 6th கொஸ்டின், இரிட்டபிலிட்டினா என்ன? plants also responds to stimuli. plants ரெஸ்பாண்ட் பண்ணுது ஸ்டிமுலிக்கு. பெண்டிங் ஆஃப் plants டுவர்ட்ஸ் சன்லைட். சன்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளான்ஸ் வந்து பெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் த க்ளோஷர் ஆஃப் லீவ்ஸ் இந்த டச் மீ நாட் பிளான்ட் டு டச். நம்ம டச் பண்ணால் அந்த லீவ்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகுது. எந்த பிளான்ல? டச் மீ நாட் பிளான் தொட்டாஞ்சினிங்க. அது எல்லாமே ஒரு சென்சஸ் தான். இந்த டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸை இரிட்டபிலிட்டின்றதை சொல்கிறாங்க. பிளான்ஸ் ஆல்சோ ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலி. பெண்டிங் ஆஃப் பிளான்ஸ் டுவர்ட்ஸ் சன்லைட், த க்ளோஷர் ஆஃப் லீவ்ஸ் இன் டச் மீ நாட் பிளான்ட் டு டச். திஸ் டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் தான் இரிட்டபிலிட்டின்றதை சொல்கிறோம். 7th கொஸ்டின், ஹோமியோஸ்டாசிஸ்னா என்ன? ப்ராப்பர்ட்டி ஆஃப் செல்ஃப் ரெகுலேஷன் அண்ட் டெண்டன்சி டு மெயின்டைன் த ஸ்டெடி ஸ்டேட் வித்தின் அன் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் which is liable to change is called the homeostasis. ஹோமியோஸ்டாசிஸ்னால் என்ன? எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் எவ்வளோ தான் சேஞ்ச் ஆகியிருந்தாலும் இன்டர்னல் கண்டிஷனை கான்ஸ்டண்ட்டாக மாறாமல் அப்படியே வச்சுருக்கிறது தான் ஹோமியோஸ்டாசிஸ்ன்றதை சொல்கிறோம். ப்ராப்பர்ட்டி ஆஃப் செல்ஃப் ரெகுலேஷன் அண்ட் டெண்டன்சி டு மெயின்டைன் த ஸ்டெடி ஸ்டேட் வித்தின் அன் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் which is liable to change is called homeostasis. Next 8th கொஸ்டின், மெட்டபாலிசம். மெட்டபாலிசம்னா என்ன? சம் ஆஃப் ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன் டேக்கிங் பிளேஸ் இன் எ செல் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். அந்த லிவிங் ஆர்கானிசமில் உள்ள ரியாக்ஷன் கெமிக்கல் ரியாக்ஷனை டோட்டலாக சொல்கிறத மெட்டபாலிசம் சொல்கிறோம். அதிலே ரெண்டாக டிவைட் ஆகுது. கெட்டபாலிசம் அண்ட் அனபாலிசமாக டிவைட் ஆகுது. மெட்டபாலிசம்னா என்ன? சம் ஆஃப் ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன் டேக்கிங் பிளேஸ் இன் எ செல் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இஸ் கால்ட் மெட்டபாலிசம். இட் இஸ் டிவைடட் இன்டு கெட்டபாலிசம் அண்ட் அனபாலிசம். 9th கொஸ்டின், ஃபீச்சர்ஸ் ஆஃப் வைரஸ். வைரஸோட ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். த வேர்ட் வைரஸ் இஸ் டிரைவ் ஃப்ரம் லெட்டின் மீனிங் பாய்சன். வைரஸை எதுலேருந்து டிரைவ் பண்ணாங்கன்னா லெட்டின், அதில் வந்து அதோட மீனிங் பாய்சன் சொல்கிறாங்க. வைரஸ் ஆர் சப் மைக்ரோஸ்கோபிக். மைக்ரோஸ்கோப்பியோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதே மாதிரி ஆப்ளிகேட் இன்ட்ராசெல்லா பாரசைட். ஆப்ளிகேட் இன்ட்ராசெல்லா பாரசைட்னா என்ன? இப்போ நம்ம உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா அதை ஒரு இதை டிபெண்ட் பண்ணாமையே அது வளரும், அதே மாதிரி அது மல்டிப்ளை ஆகும். அதுதான் வந்து ஆப்ளிகேட் இன்ட்ராசெல்லா பாரசைட். இண்டிபெண்ட்டாகவே அது வேலை செய்யும். அதுதான் சொல்கிறாங்க ஆப்ளிகேட் இன்ட்ராசெல்லா பாரசைட் வைரஸை. அதுக்கப்புறம் தே ஹேவ் த நியூக்ளிக் ஆசிட் கோர் சரௌண்டட் பை ப்ரோட்டீன் கோட். அதில் நியூக்ளிக் ஆசிட் இருக்குது, அதை சுற்றி ப்ரோட்டீன் கோட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வைரஸ் கண்டெயின் ஒன்லி சிங்கிள் டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். வைரஸில் ஒரே ஒரு சிங்கிள் டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் தான் இருக்குது. டிஎன்ஏ இல்லைனா ஆர்என்ஏவை சொல்கிறாங்க. ஒரே ஒரு டைப் தான் இருக்கும். ஒன்று டிஎன்ஏ இருந்தால் டிஎன்ஏ இருக்கும், இல்லைனா ஆர்என்ஏ இருக்கும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஸ்டடி ஆஃப் வைரஸ் இஸ் கால் வைராலஜி. வைரஸ் பற்றி படிக்கிற படிப்பை வைராலஜின்றோம். இதுதான் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வைரஸ். த வேர்ட் வைரஸ் இஸ் டிரைவ் ஃப்ரம் லெட்டின் மீனிங் பாய்சன். வைரஸ் ஆர் சப் மைக்ரோஸ்கோபிக் ஆப்ளிகேட் இன்ட்ராசெல்லா பாரசைட். தே ஹாவ் த நியூக்ளிக் ஆசிட் கோர் சரௌண்டட் பை ப்ரோட்டீன் கோட். வைரஸ் contain only single type of nucleic acid, either DNA or RNA. The study of virus is called virology. 10th question, living character of virus பார்க்க போகிறோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸில் லிவிங் கேரக்டரில் எப்படி இருக்கும்? ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன். நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன் இருக்கும். கேப்பபிள் ஆஃப் மியூட்டேஷன், அது சடன் சேஞ்ச் ஆகும். எபிலிட்டி டு மல்டிப்ளை வித்தின் லிவிங் செல்ஸ். லிவிங் செல்ஸ்க்குள்ளேயே அது மல்டிப்ளை பண்ணும். ஏபிள் டு இன்ஃபெக்ட் அண்ட் காஸ் டிசீஸ் இன் லிவிங் பீயிங்ஸ். லிவிங் பீயிங்ஸை இன்ஃபெக்ட் பண்ணி டிசீஸை உண்டாக்கும். ஸோ இரிட்டபிலிட்டி, நம்ம இரிட்டபிலிட்டினா என்ன பார்த்தலாம் அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு தேவை. ஹோஸ்ட் இருந்தால் தான் அது வந்து மல்டிப்ளை ஆகிறதுக்கு எல்லாமே தேவை. லிவிங் கேரக்டர் இதான் சொல்கிறாங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன், கேப்பபிள் ஆஃப் மியூட்டேஷன், எபிலிட்டி டு மல்டிப்ளை வித்தின் லிவிங் செல்ஸ், ஏபிள் டு இன்ஃபெக்ட் அண்ட் காஸ் டிசீஸ் இன் லிவிங் பீயிங்ஸ், ஷோ இரிட்டபிலிட்டி, ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக். நெக்ஸ்ட்டு 11th கொஸ்டின், நான் லிவிங் கேரக்டர் ஆஃப் வைரஸ். வைரஸோட நான் லிவிங் கேரக்டர் என்னென்னு பார்க்க போகிறோம். லிவிங் கேரக்டர்னால் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ நான் லிவிங் கேரக்டர் கேன் பி கிறிஸ்டலைஸ்டாக இருக்கும். அதே மாதிரி மியூட்டேஷன் இருக்காது, அதனால் ஆப்சன்ஸ் ஆஃப் மியூட்டேஷன். இன்ஆக்டிவ் அவுட் சைட் த ஹோஸ்ட். ஹோஸ்ட்டுக்கு வெளியே வந்துச்சுன்னா அது இன்ஆக்டிவ் தான், அது ஆக்டிவாகவே இருக்காது. டு நாட் ஷோ ஃபங்க்ஷனல் அட்டானமி. எனர்ஜி ப்ரொடியூசிங் என்சைம் சிஸ்டம் இஸ் ஆப்சன்ட். எனர்ஜி வந்து அதுக்குரிய என்சைம் வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற என்சைம் இருக்காதுன்றதை சொல்கிறாங்க.
இதான் வந்து நான் லிவிங் கேரக்டர்ஸ். கேன் பி கிறிஸ்டலைஸ்டு, ஆப்சன்ஸ் ஆஃப் மியூட்டேஷன், inactive outside the host, do not show functional autonomy, enzyme producing enzyme system is absent. இதான் லிவிங் கேரக்டருக்கும் உள்ள நான் லிவிங் கேரக்டர்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். லிவிங் கேரக்டர்னால் அது வந்து ஹோஸ்ட்டுக்குள்ளே இருக்கும் போதே க்ரோ ஆகி அது என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணி டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ண. ஆனால் வெளியே வந்துருச்சுன்னா அது கிறிஸ்டலைஸ்டாக இருக்கலாம், ஆனால் மியூட்டேஷன் நடக்காது, ஹோஸ்ட்டுக்கு வெளியே வந்தால் ஆக்டிவாகவே இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற என்சைம் சிஸ்டம் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. இதான் வந்து நான் லிவிங் கேரக்டர் ஆஃப் வைரஸாக. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.